வானதிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேலில் இல்லவாதியானத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்றார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக்கிட்டார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு ஏவு என்று இன்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமுமாகி முதவண்ணாயிருக்கு. எப்பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்க கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழாயிருக்கிறார். ஜலத்திற்கும் ஆகாய விரிவு பிழையாது, அப்படியே ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலமோரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார்.